ஸ்கிரிப்ட் என்னமோ சேம் தான். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒன்றுனா அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஒரு வெப்சைட் லிங்கை கொடுத்துட்டு ரிவ்யூவும் ரேட்டிங்கும் பண்ணணும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா வெறும் 50 ருபீஸை வந்து பே பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் லிங்கை கொடுத்து அதை விசிட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து போட்டிங்க அப்படின்னா 150 ருபீஸ். அதாவது ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா 150 ரூபா கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருச்சு, சரி நம்மக்கிட்ட தான் இவங்க ஏமாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் நான் கேட்டேன். அப்போவே அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற மாதிரி உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஸோ ஃபீஸ் எதுவும் நீங்கள் கேட்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு டைம் இல்லை, ஏகப்பட்ட டைம் கேட்டேன். என்ன கேட்டாலுமே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸுமே இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே காமன் தான். நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒன்று தான். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நாக்கரையிலேருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாஸ்க்கை கொடுப்போம், நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துட்டு அந்த கோடு எடுத்துகிட்டு போயிட்டு டெலகிராமில் எங்களுடைய பேமெண்ட் அட்மின்கிட்ட சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட்டை தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ எகைன் கேட்டேன். அப்பயும் வந்து எந்த ஒரு ஃபீஸுமே இல்லைன்னு சொன்னாங்க. சரி மறுபடியும் நான் அங்கே போனேன். ஸோ அங்கே போயிட்டும் கேட்டேன். அங்கேயும் அதே தான் சொன்னாங்க. ஸோ நார்மலாக ஒரு 2 டாஸ்க்கை மட்டும் முடிச்சு 300 ருபீஸ் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், ஒரு சில பேரை வந்து மேக்ஸிமம் வந்து ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஏமாறணுன்னே ஏமாந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். நான் அடிக்கடி அந்த ஃபீஸ் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற போதே அவங்க கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். பட் இல்லை, லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பேக்கேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸு ப்ளஸ் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட்டும் நாங்கள் வந்து கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கு செட்டில் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி, எனக்கு மனசு கேட்கல. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து ரீசென்ட் பண்ணிடுறேன், உங்களுடைய யூபிஐ ஐடி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட அவங்களுடைய யூபிஐ ஐடி இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க வாய் மூலியமாகவே ஏதாச்சும் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தேன். பட் அவங்க உஷாராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சரி இவங்க உண்மையாகவே பே பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டு நம்ம பணத்தை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நப்பாசல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அது நடக்காது. சரி, இது ஒரு சின்ன ஸ்கேம் தான். பட் இருந்தாலும் ஒரு சில பேர் புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு ரிவ்யூ இல்லை இந்த மாதிரி கேட்டு வரும்போது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எஸ் ஆகிறதுக்கு, அதாவது ஏமாறுதல இருந்து எஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காது. நான் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.